வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நான் விரும்பும் சமையல் இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாள் நிறைய சாப்பாடு வச்சுருவோம். அதில் கொஞ்சம் சாப்பாடு மீறி வந்துட்டுன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அப்படியே சாப்பாடை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்றீங்க. ஆனால் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நிறைய கேடுகள் அது விளைவிக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், அந்த சாப்பாட்டில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுட்டோன்னா அடுத்த நாள் காலையில் எழும்பி அந்த கஞ்சி இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, அந்த சோறும் அந்த தண்ணியுமா சேர்ந்து இந்த மாதிரி கஞ்சி நமக்கு இருக்கும். நம்ம இதை அப்படியே நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். சரியா, இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்துக்கிடணும். சரியா, இது உங்களுக்கு அவ்வளோ நல்லது. நல்லன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு அப்படி சோர்வாகவே இருக்காது. அடுத்தது நிறைய நேரம் நமக்கு பசிக்காமலே இருக்குமா. நம்ம எவ்வளோ சாப்பிட்டோம்னா நிறைய நேரம் நமக்கு பசிக்காது. அந்த வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சுவையானது, ஹெல்த்தியானது. அதுதான் நமக்கு இந்த பழைய கஞ்சி. சரியா, அதனால் குடல் புண் இருக்கவங்க அவங்க எல்லாருமே இந்த பழைய கஞ்சி என்ன செய்யலாம், விரும்பி குடிக்கலாம். ரொம்ப நல்லது. வேஸ்ட்டு பண்ணாதீங்க, சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம தயிர் ஆட் பண்ணிவிடலாம். சரியா, தயிர் சிலவங்களுக்கு பிடிக்கலன்னா தயிரை ஸ்கிப் பண்ணிடுங்க, தயிர் ஆட் பண்ணிடுங்க. எவ்வளவு தயிர் வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் தயிர் இதெல்லாம் என்ன செய்யலாம், ஆட் பண்ணிவிடலாம். சரியா, நான் இப்போ தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காயம். பார்த்திங்களா, சின்ன வெங்காயம் இதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரியா, சின்ன வெங்காயத்தை அப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் சேர்த்துடலாம். சரியா, அடுத்தது பச்சை மிளகா. இது ஆப்ஷனல் தான். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அந்த பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 2 சின்ன பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை. சரியா, பித்தத்துக்கெலாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை. அந்த முடி வளர்ச்சிக்கு நல்லது. அதனால் இந்த கருவேப்பிலை நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் போட்டு அதை தூக்கி தனியாக தூர போட்டுட்டு சாப்பிடக்கூடாது. அந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்போ தான் முழுமையான அந்த சத்து நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் அதில் போட்டாச்சு. சரியா, இப்போ என்ன போட போகிறோன்னா, நம்ம உப்பு சேர்க்குறோம். உங்கள் சுவைக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யலாம், இதில் உப்பு சேர்க்கலாம். சரி, நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா, நல்லா பிசைஞ்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் குடிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சரியா, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் ஊறுகாய் எடுக்கலாம். வேணும்னா ஊறுகாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் துவையல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவையல், நீங்கள் புதினா துவையல், எந்த துவையலாலும் எடுத்துக்கலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் பழைய மீன் குழம்பு இருந்ததுன்னா அந்த மீன் குழம்பை நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மீனுக்கும் தயிரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தயிர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மீனை வச்சு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது. சரியா, இப்படிப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.